தனிப்படை போலீசார் தாக்கியதில் மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் கொல்லப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்திய மதுரை மாவட்ட நீதிபதியின் அறிக்கை நாளை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்தி ஜூலை 8ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டது. அதன்படி மாவட்ட நீதிபதி கடந்த 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை 4 நாட்கள் திருப்புவனம் நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் விசாரணை நடத்தினார். ஏடிஎஸ்பி சுகுமாரன், பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம், திருப்புவனம் அரசு மருத்துவமனை மருத்துவர் கார்த்திகேயன், பிரேத பரிசோதனை செய்த மதுரை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சதாசிவம், ஏஞ்சல், அஜித்குமாரின் தாயார் மாலதி, சகோதரன் நவீன்குமார், போலீசார் தாக்கிய காட்சிகளை செல்போனில் பதிவு செய்த கோவில் ஊழியர் சக்தீஸ்வரன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் நீதிபதி விசாரணை நடத்தினார். பின்னர் திருப்புவனம் காவல் நிலையம், கோவில் அலுவலகத்தின் புறமுள்ள கோசாலை ஆகிய இடங்களுக்கும் சென்று நீதிபதி ஆய்வு செய்தார். இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனது விசாரணை அறிக்கையை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் நாளை தாக்கல் செய்கிறார். இந்த அறிக்கையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.